ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, இந்த ஏர்பஸ் காரங்க மோஸ்ட்லி நீ பார்த்துருவீங்க, ஏர்பஸ் அந்த கண்டக்டர்லாம் பயங்கர ரூடாக இருப்பாங்க. அந்த ரூட்னஸ் கூட ஏற்றுக்கலாம். இந்த டிரைவர் ஓட்டுவாங்க பாருங்கள், பயங்கர ஹார்ஷ் டிரைவிங். லிட்டரலாக பஸ் நான் ப்ரிஃபர் பண்ணதுக்கு மெயின் காரணம் அந்த ஹார்ஷ் டிரைவிங்னால தான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோடய ஸ்டாப் வந்துருச்சு சோழிநல்லூர். நான் இங்கே இறங்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக நான் போயிட்டு அந்த டிரைவர் நோக்கி, அந்த டிரைவர் டோர் இருக்கும்ல, டிரைவர் டோர்னால் அந்த மெயின் இறங்குற டோரில் பேசஞ்சருக்கும் டிரைவரோட டோர் இருக்கும், அந்த டோர். அதை நான் திறக்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து திறந்துட்டான். நான் பேச போகிறேன், அதுக்குள்ளே அந்த டிரைவர் பயங்கரமான பிரேக் போட்டார். அப்படி பிரேக் போட்டால் வயசானவங்க நின்றுதானே அவனை கீழே வந்து மண்டைக்கிண்டே போட்டுருவாங்க, அந்த மாதிரி பிரேக் அது. நான் ரொம்ப தள்ளி போய் விழுக போய் டேரெக்டாக அந்த இது வச்சுருப்பாங்கல்ல கியர் பாக்ஸ், அங்கே மெட்டல் இருக்கும், அந்த மெட்டல் இடிக்க போயிட்டேன். இடிச்சிடக்கூடாதுன்னு நான் வந்து டோரில் பேலன்ஸ் பண்ணிட்டேன். என் தலைக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்குது அந்த மெட்டல் ராட். ஆனால் பின்னாடி இந்த டோர் பயங்கரமாக பேங் ஆனதில் என்னோட இந்த விரல் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அன்வான்டான ஒரு இது. அது அவ்வளோ ரேஷை எதுக்கு? அதுவும் நார்மலான ரொம்ப டிராஃபிக்கான ரோட்லாம், அதில் எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு? எதுக்கு அவ்வளோ ஒரு ஃபாஸ்டான பிரேக்கு? நேற்று நைட் தூங்கவே முடியல. பஸ்ஸே அவ்வளோ ஒரு ரொம்ப ரஃப்பாக ஓட்டினாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதி தூங்க முடியல. பறந்து போயிட்டு இருக்கு அப்படியே சென்டர் சைட் போட்டு. ரொம்ப ஒரு பஸ்ஸோட ட்ராவல்ஸ் போய் நான் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் எதுக்கு தான் இப்படி ஓட்டுவாங்களோ? எனக்கு இப்போ அன்வான்டான ஃப்ராக்சர். இது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது வேறு பெரிய கஷ்டம். நாளைக்கு எனக்கு சர்ஜரி. இன்னி தான் நான் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னி தான் காலைல வந்தேன் சென்னைக்கு. வந்தோடனே சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் இன்றைக்கி ஒரே நாளில் பண்ண வேணாம் சொல்லிட்டு ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறேன், நாளைக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஒரு 3-4 டேஸ்க்கு நான் வீடியோவும் போட முடியாது என்னால் ப்ராப்பராக. ஏன்னா இன்றைக்கே நான் வந்து பெயின் கில்லர் ஹை டோஸில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி டிஸியாகவே இருக்குது, தூக்க கலக்கமாக. ஸோ ஒரு 4 டேஸ்க்கு நான் கொஞ்சம் ஆஃபாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். மேபி என்னோட லைன் அப் வீடியோஸ் வரலாம், என் டீமை போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோ நான் மெயினாக போட்டதுக்கு காரணமே என்னென்னா, ஏர்பஸ் காரங்கிட்ட நீ யாராவது பப்ளிக்காக சொல்லுங்கள், இல்லை கவர்மெண்ட்டாக தான் ரூல்ஸ் போடணும். ஏன்னா இவ்வளோ ஸ்பீட் அன்வான்ட். சேஃப்டி தான் முக்கியம். நம்ம ட்ரெயினில் போகிறோன்னா நம்ம நின்று தூங்கவா செய்வோம். இந்த பஸ்ஸில் அவ்வளோ எதுக்கு போகணும்? ஸ்பீட் பிரேக்கர்லாம் பறக்க விட்றாங்க. அப்போ நம்ம மனுஷங்க இல்லை உள்ள. நான் ஆடு மாடை எடுத்துகிட்டு போயிட்டோம், அவங்களே பாவம். ஆடு மாடு கூட பாவம். சரி, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பத்திரமா இருங்க. ஏர்பஸில் போகும்போது பத்திரமா போங்க. யாராவது ரொம்ப ஸ்பீடாக ரஃபாக ட்ரைவ் பண்ணாங்கன்னு நீங்கள் போய் சொல்லிடுங்க, இவ்வளோ ரஃபாக போகாதீங்க அப்படின்னா. ரிஸ்க் நம்மளுக்கு தான். மற்றபடி மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பை. நாளைக்கு எனக்கு சர்ஜரி, ஸோ ப்ரே ஃபார் மீ. ஸோ பை.